கொல்லிமலையில் இந்த கோயில் இருக்குது. இது பேர் வந்து 8 கை காளி அம்மன் கோயில்னு பேர். சுவாய்கள் காலத்தில் வந்து சுவாய்களே வந்து இங்கே சாமி கும்பிட்டு போவாங்களாம். ஸோ இந்த கோயில் வந்து வெற்றியின் சின்னமாக இருக்குது. ஸோ சுவாய்கள் வெற்றி பெற்ற பிறகும் திரும்பவும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நன்றி செலுத்திட்டு போகிற விதமாக அந்த கோயில் இருக்குது. ஸோ குமரிகாண்டம் அழியும் போது இந்த கோயில் மட்டும் அழியாமல் இருந்திருக்கு. குமரிகாண்டில் 8 கோயில் இருந்திருக்கு. ஸோ இந்த கோயில் மட்டும் இருந்திருக்கு, மற்ற கோயில் எல்லாமே கடலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. இது நான் கேள்விப்பட்ட சின்ன ஸ்டோரி. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் வந்து திரும்பவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை மனைவி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலோ ஸோ அவனுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வேண்டிட்டு இங்கேனா கட்டிட்டு போனால் ஸோ நிறைவேறும், 2 பேரும் லைஃப்பில் ஒன்றா சேரலான்ற ஒரு ஐதீகமும் அங்கே இருக்குது. நீங்கள் என்ன வேண்டிட்டு இந்த தாயத்தில் எழுதி இங்கே கட்டுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுமா.